சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 84 சங்கீதம் 4 வாசிக்க கேட்போம். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். சங்கீதக்காரர் இவ்விதமாக குறிப்பிடுகிறார், உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார். கடந்த வாரத்திலே இந்த வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக துவங்கினோம். கடந்த வாரத்திலே நாம் அப்படி தியானிக்க துவங்கின வேளையிலே சில சத்தியங்களை அறிந்து கொண்டோம். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, உம்முடைய வீடு என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை குறித்து அறிந்து கொண்டோம். தேவனுடைய வீடாக திகழ்கிறவர்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாக காணப்படுவார்கள் என்பதை அறிந்து கொண்டோம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அநேக மனிதர்கள் தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை அறிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன நல்ல குணாதிசயங்கள் காணப்பட்டது என்பதை கற்றுக்கொண்டோம். தேவனுடைய வீடு என்று சொல்லும் போது அதிலே 3 அர்த்தங்கள் காணப்படுகிறது. ஒன்று, எழுத்தின்படியாக நாம் புறம்பான கண்களாலே காணக்கூடிய தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வீடு. இரண்டாவது அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய உள்ளமே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயமாக காணப்படுகிறது. அது இரண்டாவது அர்த்தமாக காணப்படுகிறது. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காணப்படுகிறோம். மூன்றாவதாக, தேவனுடைய வீடு என்று சொல்லும் போது பரலோக ராஜ்யத்திலே தேவன் ஆயத்தம் பண்ணுகிற கைவேலை அல்லாத நித்திய வீட்டை குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்த யாக்கோபு தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொண்டவராக காணப்பட்டார். மோசே தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்டவராக காணப்பட்டார். தாவீது தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்டவராக காணப்பட்டார். சாலோமோன் தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்டவராக காணப்பட்டார். இவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் சில நல்ல குணாதிசயங்கள் உண்டாயிருந்தது. அதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். இந்த வாரத்திலே நாம் வாசிக்க கேட்ட வசனத்தின் 2வது பகுதியை தியானிக்கலாம். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். அப்படியானால் நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நாம் தேவனுடைய வீடாக காணப்படுகிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்விதமான அனுபவம் உண்டாயிருக்கும் என்றால், தேவனை துதித்து ஆராதிக்கக்கூடிய அனுபவம் உண்டாயிருக்கும். ஆகவே நம்மை காண்கிறவர்கள் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்க வேண்டும் தெரியுமா? இவர்கள் துதியின் வீடாய் இருக்கிறார்கள் என்று நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்மை காண்கிறவர்கள் வேறு எந்த காரியத்தையும் நம்மை குறித்து தவறானதாக சொல்லக்கூடாது. தேவ ஜனங்களை காண்கிறவர்கள் என்ன சொல்ல வேண்டும் என்றால், இவர்கள் துதியின் வீடாக இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனோடு ஐக்கியப்பட்டு ஜீவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய வீடாக ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக திகழ்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் துதியின் வீடாக காணப்படுவார்கள். அவர்கள் துதித்து கொண்டிருப்பார்கள், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பார்கள், தேவனை ஆராதித்து கொண்டிருப்பார்கள் என்று சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில நாம் துதியின் வீடாக திகழ்வோமே ஆனால் நம்முடைய ஜீவியத்தை தேவன் எவ்விதமாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை குறித்த சில காரியங்களை வேத வசனத்தின் மூலமாக
சுட்டி காட்ட தேவ ஆவியானவர் விரும்புகிறார். முதலாவதாக வாசியுங்கள். சங்கீதம் 102 சங்கீதம் 18 வசனத்தை படித்து பாருங்கள். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும் என்று சங்கீதக்காரர் எழுதியிருக்கிறார். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். நீங்கள் துதியின் வீடாக திகழ்வீர்களானால், நீங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாக காணப்படுவீர்களானால், நீங்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனமாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை அநேகர் ஒரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர், எங்களை ஏற்கனவே தேவன் இந்த உலகத்திலே சிருஷ்டித்து வைத்திருக்கிறார், அதை நாங்கள் அறிவோம். ஆனால் நீங்கள் சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும் என்று சொல்கிறீரே, நாங்கள் உலகத்தில் தேவனால் ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்ட நிலைக்கும் இங்கே சிருஷ்டிக்கப்படும் ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிற அனுபவத்தின் நிலைக்கும் ஏதாகிலும் வித்தியாசம் உண்டாயிருக்கிறதா என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அதற்கான பதிலை நீங்கள் இந்த வசனத்தை தியானிக்கும் போது அறிந்து கொள்வீர்கள். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்குமா? நாம் ஏற்கனவே தேவனால் இந்த உலகத்திலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி தேவன் சிருஷ்டித்தார் என்று. பூமியிலே காணப்படுகிற மண்ணினாலே ஆதாமை சிருஷ்டித்தார். பின்பு ஏவாளை எப்படி சிருஷ்டித்தார்? ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து யாரை உருவாக்கினார்? ஏவாளை உருவாக்கினார். உலகத்திலே தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். அப்படி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதி மனிதர்களை தேவன் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தாராம். மனிதன் என்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தார்களோ அன்றைக்கே தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். அன்றைக்கே ஆதி மனிதன் தேவனுடைய சாயலை இழந்து போனார். ஆதியிலே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமினாலும் ஏவாளினாலும் அவர்கள் மூலமாக பின் சந்ததியாராக தோன்றினவர்கள் தான் நாமும் இன்றைக்கு பூமியிலே காணப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மூலமாக பின் சந்ததியாராக நாம் இந்த பூமியிலே பிறப்பிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறபடியால் நாமும் தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாக தான் காணப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானார்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டாயிருந்தது. என்னவென்றால், அந்த பாவம் செய்த ஆதாமும் ஏவாளும் அவர்களிலிருந்து தோன்றின பின் சந்ததியார் அதே நிலவரத்திலேயே, தேவனுடைய மகிமையை இழந்து போன நிலவரத்திலேயே, தேவனுடைய சாயலை இழந்து போன நிலவரத்திலேயே ஜீவிக்க வேண்டும் என்பது அல்ல தேவனுடைய திட்டம். தேவனுடைய விருப்பம் என்னவென்றால், மறுபடியுமாக மனிதனுடைய வாழ்க்கையை புதிதாக சிருஷ்டிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக காணப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் கேட்கலாம், எதற்காக மறுபடியும் மனிதனுடைய ஜீவியத்தை புதிதாக சிருஷ்டிக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அதற்கான பதிலை நாம் வேதத்திலே படிக்கிறோம். மறுபடியும் இழந்து போன தேவனுடைய சாயலை மனிதனுக்கு கொடுக்கும்படியாக, இழந்து போன தேவ மகிமையை மறுபடியும் மனிதனுக்கு கொடுக்கும்படியாக தேவனுடைய திட்டம் எவ்விதமாக காணப்பட்டதென்றால், புதிதாக மனிதனுடைய வாழ்க்கையை அவருடைய சாயலுக்கு ஒப்பாகவும் அவருடைய மகிமை நிறைந்த ஜீவியமாகவும் புதிதாக சிருஷ்டிப்பதே தேவனுடைய திட்டமாக காணப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, அப்படியானால் கீழ்ப்படியாமை என்கிற பாவம்தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்குகிறது. ஆனால் தேவன் என்ன செய்கிறார் என்றால், மறுபடியுமாக மனிதனை புதிதாக சிருஷ்டிக்கிறார். எப்படி சிருஷ்டிக்கிறார் என்றால், தம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற விதமாக. மறுபடியும் எதற்காக மனிதனை புதிதாக சிருஷ்டிக்கிறார் என்றால், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்படியாக மனிதனை மறுபடியும் புதிதாக சிருஷ்டிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, இன்றைக்கு நான் தேவனால்
புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய தாயார் என்னை ஒரு நாள் பெற்றெடுத்தார்கள். நான் இந்த உலகத்திலே வாழும்படியாக நான் பிறப்பிக்கப்பட்டேன். ஆனால் அந்த சரீரம் எப்படிப்பட்டதாக விளங்கினது என்றால் தேவ மகிமை அற்ற சரீரமாக விளங்கினது. ஆகவே ஒரு முறை என்னுடைய தாயாரால் நான் பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட நான் வளர்ந்து வந்த நாட்களிலே அறிந்து கொண்டேன், தேவ சாயல் என்னிலே இல்லை, தேவனுடைய மகிமை என்னிலே இல்லை. ஒரு பாவத்தின் பிரமாணம்தான் என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டேன். அந்த பாவ பிரமாணத்திலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக வாஞ்சித்தேன். அப்படி வாஞ்சியோடு காணப்பட்ட போது சுவிசேஷ வார்த்தைகளை கேட்டேன். பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தியிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டேன். ஆகவே என் ஜீவியத்திலே கிரியை செய்கிற பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இயேசுவே, என் வாழ்க்கையை ஆளுகை செய்கிற பாவ பிரமாணம் என் ஜீவியத்திலிருந்து நீங்கி போவதாக உம்முடைய கிருபையின் பிரமாணத்தினாலே என்னை ஆளுகை செய்யும் என்று சொல்லி தேவனுடைய கிருபையின் பிரமாணத்திற்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். பாவங்களை அறிக்கை செய்தேன். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும் என்று இருதயம் நொறுங்கொண்டு அழுது ஜெபித்தேன். இயேசு கிறிஸ்து சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரித்தார். பின்பு முழுக்கு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். பாவ சுபாவங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டேன். பின்பு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். தேவனுடைய புத்திரனாக மாறினேன். இப்படியாக தேவன் படிப்படியாக என்னுடைய ஜீவியத்தை புதிதாக சிருஷ்டிக்க கூடியவராக மாறினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கேள்வி எனக்குள்ளாக எழும்பினது. எதற்காக தேவன் என்னை படிப்படியாக சிருஷ்டித்து புதிதாக சிருஷ்டித்து ஒரு பரிசுத்தவானாக மாற்றுகிறார் என்று ஒரு கேள்வி எழும்பினது. அந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கும்படியாக வேத புஸ்தகத்தை வாசித்தேன். வாசித்த போது அறிந்து கொண்டேன், மெய்யான பரலோக தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அவரை ஆராதிக்கிறவர்கள் பரிசுத்தவான்களாய் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டேன். பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்வீர்களாக என்று எழுதப்பட்டிருக்கிற கட்டளையை படித்தேன். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க கடவீர்கள் என்று எடுத்துரைக்கப்பட்டிருக்கிற வாக்கியங்களை படித்து அறிந்து கொண்ட போது அறிந்து கொண்டேன், தம்மை ஆராதிக்கும்படியாக, தம்மை தொழுது கொள்ளும்படியாக, தம்மை துதிக்கும்படியாக, தம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாக தேவனுக்கு பரிசுத்தவான்கள் வேண்டும். ஆகவேதான் என்னையும் தேவன் புதிதாக சிருஷ்டித்தார், பரிசுத்தவானாக சிருஷ்டித்தார் என்பதை அறிந்து கொண்டேன். சங்கீதக்காரர் எழுதுகிறார், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கிறது, பாஸ்டருடைய வாழ்க்கையை மாத்திரமல்ல, தேவன் புதிதாக சிருஷ்டித்தது எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் ஜென்ம பாவங்களிலிருந்தும் முன்னோர்களுடைய சாபங்களிலிருந்தும் எல்லா பாவ கட்டுகளிலிருந்தும் தேவன் விடுதலையாக்கி நீக்கி ரட்சித்து மீட்டு கழுவி சுத்திகரித்து ஆவி ஆத்ம சரீரம் என்கிற 3 மண்டலங்களிலேயும் தேவைப்படுகிற சுத்திகரிப்பை தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் தம்முடைய வார்த்தைகளாகிய வசனத்தினாலும் தம்முடைய அபிஷேகத்தினாலும் அவ்விதமான சுத்திகரிப்பை 3 மண்டலங்களிலேயும் ஆவி ஆத்ம சரீரத்திலேயும் அடையும்படியாக செய்து புதிதாக எங்களை சிருஷ்டித்து சிருஷ்டிக்கப்பட்ட ஜனமாக தேவனை துதிக்கும்படியாக செய்கிறார் என்கிற நிச்சயம் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, தேவன் இந்த உலகத்திலே நம்மை வைத்திருப்பதன் ஒரு முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? தேவன் நம்மை புதிதாக சிருஷ்டித்து இந்த பூமியிலே நம்மை வைத்திருப்பதன் நோக்கம் என்ன தெரியுமா? தேவனை துதிக்கும்படியாகவும் தேவனை ஆராதிக்கும்படியாகவுமே. தெய்வ ஜனமே, அதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. ஆகவேதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள், தேவனுடைய
வீடாக ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காணப்படுகிறவர்கள் எப்படி இருப்பார்களாம்? எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பார்களாம், தேவனோடு உறவாடி கொண்டே இருப்பார்களாம். சரியான ஐக்கியம் தேவனோடு காணப்படும். ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவார்கள், தேவ சமூகத்திலே காணப்படுவார்கள், சந்தோஷமாக ஜீவிப்பார்கள், மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள், தேவ பிரசன்னத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை பாதுகாத்துக் கொண்டவர்களாய் இருப்பார்கள். தெய்வ ஜனமே, சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லும் போது முதலாவது காரியமாக அறிந்து கொள்ளுங்கள், தேவனால் நீங்கள் விசேஷமாக புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்வீர்களாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிப்பீர்கள் என்றால், தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் புதிதாக சிருஷ்டிக்க கூடிய பரிசுத்த தேவனாய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார். எதற்காக தேவன் நம்மை புதிதாக சிருஷ்டிக்கிறார் என்றால், பரிசுத்த தேவன் தம்மை பரிசுத்த இருதயத்தோடு ஆராதிக்கும்படியாக, ஒரு பழுதற்ற பலியாக தேவ சமூகத்திலே காணப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, அவர் ராஜாவாக காணப்பட்டு நம்ம என்ன செய்கிறார்? தம்முடைய சாயலுக்கு ஒப்பாக, தம்முடைய மகிமை நிறைந்த ஜீவியம் உடையதாக காணப்படும்படியாக புதிதாக சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் யாரை துதிக்கும்? கர்த்தரை துதிக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, தேவன் ஒரு மனிதனை புதிதாக சிருஷ்டிக்கும் போது அவருடைய மனதிலே ஒரு திட்டம் உண்டாயிருக்கிறது. வாசியுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் புதிதாக சிருஷ்டிக்கிறார், பின்பு என்ன செய்கிறார்? ஏற்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த இரண்டு அனுபவத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. புதிதாக சிருஷ்டிக்கிறார், பின்பு தம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாக ஏற்படுத்துகிறார். ஆங்கிலத்திலே இரண்டு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிரியேஷன், ஃபார்மிங் என்று இரண்டு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக சிருஷ்டித்தல் என்று சொல்லும் போது கிரியேஷன் என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏற்படுத்துதல் என்று சொல்லும் போது அதற்கு ஃபார்மேஷன் என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை புதிதாக சிருஷ்டிக்கிறார், பின்பு அவர் என்ன செய்கிறார்? என்ன நோக்கத்திற்காக அவர் சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்திற்காக ஏற்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தேவ ஜனங்களே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களை தேவன் ரட்சிக்கிறார் என்றால், உங்களை தேவன் நீதிமான்களாக மாற்றுகிறார் என்றால், தேவன் உங்களை கழுவி சுத்திகரிக்கிறார் என்றால், தேவன் உங்களை தம்முடைய நீதியின் வசனங்களுக்கு கீழ்ப்படியும்படியாக செய்கிறார் என்றால், தேவன் உங்களை அபிஷேகிக்கிறார் என்றால், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவன் உங்களை புதிதாக தம்முடைய சாயலுக்கு ஒப்பாக, தம்முடைய மகிமையின் நிறைந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காணப்படும்படியாக செய்கிறார் என்றால், அதிலே ஒரு நோக்கம் உண்டு, அதிலே தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக, அந்த தேவ திட்டம் நிறைவேறும்படியாக தம்மால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களை தேவன் என்ன செய்கிறார்? ஏற்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு சபையிலே அநேக விதமான ஊழியங்கள் உண்டு. ஜெப ஊழியம் உண்டு, அதற்கேற்ற வரங்களை தேவன் கொடுத்து புதிதாக சிருஷ்டிக்கிறார். பாடல் ஊழியம் உண்டு, அதற்கேற்ற பிரகாரமாக தேவன் சிருஷ்டித்து அந்த ஊழியத்திற்கென்று ஏற்படுத்துகிறார். சண்டே கிளாஸ் ஊழியம் உண்டு, அதற்கென்று தேவன் என்ன செய்கிறார்? கிருபைகளை கொடுத்து சிருஷ்டிக்கிறார், அந்த ஊழியத்திற்கென்று ஏற்படுத்துகிறார். அப்போஸ்தலர்களை உருவாக்குகிறார்,
அந்த ஊழியத்திற்கென்று ஏற்படுத்துகிறார். தீர்க்கதரிசிகளை சிருஷ்டிக்கிறார், அந்த ஊழியத்திற்கென்று ஏற்படுத்துகிறார். சுவிசேஷ ஊழியத்திற்கென்று தம்முடையவர்களை சிருஷ்டிக்கிறார், அந்த ஊழியத்திற்கென்று ஏற்படுத்துகிறார். மேய்ப்பனாக ஊழியம் செய்யும்படியாக சிருஷ்டிக்கிறார், அந்த ஊழியத்திற்கென்று ஏற்படுத்துகிறார். போதகராக விளங்கும்படியாக சிருஷ்டிக்கிறார், அந்த ஊழியத்திற்கென்று ஏற்படுத்துகிறார். ஆகவே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களும் தேவனால் அவருடைய பணிக்கென்று ஏற்படுத்தப்பட்டவர்களும் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவர்கள், தேவனுடைய பார்வையிலே அருமையானவர்கள், தேவனுடைய பார்வையிலே தம்மால் சிநேகிக்கப்படுகிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். அதிலே ஒரு பணிதான் தேவனால் சிருஷ்டிக்கப்படுகிற ஜனங்கள் எவ்விதமாக தேவனால் ஏற்படுத்தப்படுகிறார்களாம், என்ன பணிக்காக ஏற்படுத்தப்படுகிறார்களாம், அவரை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக தேவனால் ஏற்படுத்தப்படுகிறார்களாம். உங்களால் நிச்சயமாக சொல்ல முடியும், ஒரு காலத்தில் களிமண்ணை போல காணப்பட்டேன், கனமில்லாத பாத்திரமாக காணப்பட்டேன், மகிமை இல்லாத பாத்திரமாக காணப்பட்டேன், கிருபை இல்லாத பாத்திரமாக காணப்பட்டேன். என் வாழ்க்கையை குறித்து சிந்திக்கும் போது அதிலே ஒரு நன்மையும் இல்லை என்பதையே அறிந்து கொண்டேன் என்று உங்களால் நிச்சயமாக சொல்ல முடியும். பாஸ்டர், இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்கிறோம் என்று சொல்வீர்கள். கடந்த காலங்களை நீங்கள் சிந்தித்து பார்க்கும் போது உங்களிலே தேவ கிருபை இல்லை, தேவனுடைய மகிமை இல்லை, தேவனுடைய சாயல் இல்லை, தேவனால் நீங்கள் புதிதாக சிருஷ்டிக்கப்படாதவர்களாய் இருந்தீர்கள், தேவனால் தம்முடைய பணிக்கென்று ஏற்படுத்தப்படாதவர்களாய் இருந்தீர்கள். ஆனால் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக காணப்படும்படியாக கர்த்தர் உங்களை புதிதாக சிருஷ்டித்திருக்கிறார். அவரை துதிக்கும்படியாக, அவருக்கென்று ஊழியம் செய்யும்படியாக அவர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் களிமண் அல்ல, இன்றைக்கு நீங்கள் கிருபா பாத்திரமாய் இருக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் கனவீனமான பாத்திரம் அல்ல, இன்றைக்கு நீங்கள் கனத்திற்குரிய பாத்திரமாய் இருக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் மகிமையின் பாத்திரமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே காணப்படுகிறார். ஆம், தெய்வ பிள்ளைய, தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் தேவனை துதிப்பார்கள். தேவன் தம்முடைய வீட்டிற்கு உங்களை கொண்டு வருவதன் நோக்கம் என்னவென்றால் தம்மை துதிக்கும்படியாக. தேவன் உங்களை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக உருவாக்குவதன் நோக்கம் என்னவென்றால் தம்மை துதிக்கும்படியாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவ்விதமான ஒரு தேவ திட்டத்தோடு தான் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன செய்தார் என்றால் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தெல்லாம் விடுதலையாக்கினார். ஆனால் அந்த எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களோ தேவன் எதிர்பார்த்த விதமாக அவர்கள் என்ன செய்யவில்லை என்றால் தேவனை மகிமைப்படுத்தவில்லை, தேவனை துதிக்கவில்லை, தேவனை ஆராதிக்கவில்லை. மாறாக அவர்கள் முறுமுறுக்க கூடியவர்களாக இருந்தார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து படிப்பீர்கள் என்றால் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய முன்னிலைமை எப்படி காணப்பட்டது என்பதை குறித்து நாம் படிக்கிறோம். தெய்வ ஜனமே, 22ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் போது, ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனஞ்சலித்து போனாய். உன் ஆடுகளை தகன பலியாக நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை, காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன் என்று சொல்லி அங்கே அந்த எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த மீறுதல்கள் எவ்விதமாய் இருந்தது என்பதை தேவாவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சுட்டி காட்டுகிறார். தெய்வ ஜனமே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்கிற ஒரு தேவ திட்டத்தோடு எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க, எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களோ தேவனுக்கு முறையாக செலுத்த வேண்டிய துதியையும் ஆராதனையும் தேவனுக்கு செலுத்தவில்லை. ஆனால் நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்கள் எவ்விதமாக காணப்படுமா? இனி வரப்போகிற நாட்கள் எவ்விதமாக காணப்படும் தெரியுமா? எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனால் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள்.
எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக தேவனால் புதிதாக உருவாக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களாக பரலோக தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினால் அடையக்கூடிய சுத்திகரிப்பை அவர்களும் அடைந்து பூரணமடைந்து பரலோக தேவனை அவர் எதிர்பார்க்கிற விதமாக மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக, தேவ சாயலை அடைந்தவர்களாக, தேவனை துதிக்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் புறஜாதிகளின் மத்தியிலே மாத்திரமல்ல தேவனுடைய சிருஷ்டிப்பின் வேலை நடைபெறுவது எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலேயும் புதிதாக சிருஷ்டிக்கக்கூடிய வேலை நடைபெற போகிறது. அவர்களும் தேவனுடைய பணிக்கென்று தேவனால் ஏற்படுத்தப்பட போகிறார்கள். அவர்களும் தேவனை பரிசுத்த அலங்காரத்துடன் தேவனை தொழுது கொள்ள போகிறார்கள். இதெல்லாம் நிறைவேற போகிற காரியமாயிருக்கிறது. அவைகளெல்லாம் தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, சங்கீதம் 140 சங்கீதம் 13 வசனத்தை படிப்பீர்கள் என்றால், நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் என்று படிக்கிறோம். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள். அப்படியானால் பரலோக தேவனை ஆராதிக்கிறவர்கள் பரலோக தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்களாய் இருக்கிறார்கள். அவருடைய நாமத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அவருடைய நாமத்தை அறிந்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைத்தவர்களாக காணப்படுகிறார்கள். அவருடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரலோக தேவனிடத்திலிருந்து மன்றாடி அபிஷேகத்தை பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். தெய்வ ஜனமே, தேவ சமூகத்திலே நாம் காணப்படுகிறோம் என்றால் நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம், நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாய் இருக்கிறோம், தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்களாய் இருக்கிறோம், தேவனை துதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஒருபோதும் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. அவர்கள் பரிசுத்தமாக வாழவில்லை, அவர்கள் பாவிகளாய் இருக்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. நீங்கள் எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்றால், நாளுக்கு நாள் பரிசுத்தமாய் இருக்கிற நீங்கள் இன்னும் பரிசுத்தமாகி அந்த கேருபீன்களும் சேராபீன்களும் தேவனை பரிசுத்தர் 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 என்று மகிமைப்படுத்தக்கூடிய ஆராதனை செய்யும் போது அந்த ஆராதனையிலே நீங்களும் ஐக்கியப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் ஆராதனை செய்யும் போது 1 கோடி தூதர்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களோடு இணைந்து ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்கிற ஒரு தெய்வீக தரிசனத்தோடு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மற்றவர்களை இனி குறை சொல்லிக் கொண்டே இருப்பதினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவனை ஆராதிக்கக்கூடிய அனுபவத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடன் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய விதத்தில் நீங்கள் தேவனுடைய நீதிமான்களாக, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக, தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களாக, தேவனை துதிக்கிறவர்களாக, துதியின் வீடாக விளங்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் உண்மையாகவே தேவனாலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அவருடைய ஊழியர்களாலும் ரட்சிப்பிற்குள்ளாக கடந்து வந்திருப்பீர்களானால் நீங்கள் தேவனை துதிக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். உங்கள் மூலமாக உங்களை வழிநடத்தின ஊழியர்களுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய கிருபை பெருகக்கூடியதாய் இருக்கும். ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனை ரட்சிப்பிற்குள்ளாக வழிநடத்தும் போது ஊழியக்காரர்களுக்கு அநேக பாடுகள் உண்டு. ஒரு மனிதன் மதுபானம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்றால் உலகத்திற்கு பிரச்சனை இல்லை. ஒரு மனிதன் புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் உலகத்திற்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான், நல்லவனாக மாறுகிறான், நீதிமானாக மாறுகிறான். மனிதனை ஊழியர்கள் மூலமாக தேவன் புதிதாக சிருஷ்டிக்கிறார், உருவாக்குகிறார், தம்முடைய பணிக்கென்று நியமிக்கிறார் என்பதை பாவத்திலே வாழ்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும் போது ஊழியக்காரர்களுக்கு துன்பம் உண்டாகும், பாடுகள் உண்டாகும், உபத்திரவங்கள் உண்டாகும். ஆகவே
ரட்சிப்பிற்குள்ளாக ஜனங்களை வழிநடத்தும் போது ஊழியர்களுக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் உண்டாகும். அதை நாம் வேத புஸ்தகத்தை படிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். ரட்சிப்பிற்குள்ளாக ஜனங்களை வழிநடத்தின போது பரிசுத்த பவுலுக்கு உபத்திரவங்கள் வந்தது, பரிசுத்த பவுலுக்கு பாடுகள் வந்தது. அவர் சொல்லுகிறார், எப்பக்கத்திலே நாங்கள் நெருக்கப்பட்டாலும் என்று சொல்லுகிறார். நெருக்கங்கள் உண்டானது, பவுலுக்கு பாடுகள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது, கஷ்டங்கள் உண்டானது. அப்படியானால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஆனால் ஒரு மனிதனை ரட்சிப்பிற்குள்ளாக வழிநடத்தும் போது பாவத்திலும் சாபத்திலும் ஜீவிக்கிற ஜனங்களாலே ஊழியர்களுக்கு உபத்திரவங்களும் பாடுகளும் வரக்கூடியதாய் இருக்கிறது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? தம்மாலே ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துகிற ஜனங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்கள் எல்லாரும் ஒன்றாக தேவனை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதனை செய்யும் போது தன்னுடைய வாழ்க்கையிலேயும் தேவனுடைய கிருபை பெருகுவதாக சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக சொல்லுகிறார். வாசியுங்கள் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அங்கே ஒரு வரி எழுதுகிறார். என்ன வரி? இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பவுல் அநேக ஜனங்களை ரட்சிப்பிற்குள்ளாக வழிநடத்தி இருக்கிறார். ஆகவே அப்படி ரட்சிப்பிற்குள்ளாக வழிநடத்தும்படியாக அவர் சுவிசேஷத்தை போதித்தபடியினால் அவருடைய வாழ்க்கையிலே பாடுகள் வந்தது, அவருடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வந்தது, அவருடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வந்தது. ஆகவேதான் 8ஆம் வசனத்திலே சொல்கிறார், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று குறிப்பிட்டு விட்டு சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு என்று சொல்கிறார். 15ஆம் வசனத்திலே சொல்கிறார், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக என்று சொல்கிறார். அப்படியானால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஜனங்களை ரட்சிப்பிற்குள்ளாக வழிநடத்தும் போது இவையெல்லாம் உண்டாகக்கூடியதாய் இருக்கும். நெருக்கங்கள் வரக்கூடியதாய் இருக்கும், பாடுகள் வரக்கூடியதாய் இருக்கும், உபத்திரவங்கள் வரக்கூடியதாய் இருக்கும், துன்பங்கள் வரக்கூடியதாய் இருக்கும். இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். ரட்சிப்பிற்குள்ளாக வழி நடத்தும் போது அவ்வளவு பாடுகளும் உபத்திரவங்களும் கடந்து வரக்கூடியதாய் இருக்கும். ஆனால் பவுல் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அநேக ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் தேவனுக்கு ஏறெடுக்கும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும், ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய கிருபை பெருகும் என்று சொல்கிறார். அதைதான் அங்கே சொல்கிறார், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தேவனே எங்களை ரட்சிப்பிற்குள்ளாக வழிநடத்தும்படியாக இவ்விதமான தேவதாசர்களை எங்களுக்கு கொடுத்தீரே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும். அப்பொழுது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களால் ஏறெடுக்கப்படுகிற அநேக ஸ்தோத்திர பலிகளினாலே தேவனுடைய ஊழியர்களுடைய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உன்னுடைய வாழ்க்கையிலேயும் தேவனுடைய கிருபை பெருகக்கூடியதாய் இருக்கும், வரங்களை பெற்று பிரகாசிக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக பரலோக தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படக்கூடியதாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமான்கள் தேவனை துதிப்பார்கள், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும், அவரால் ஏற்படுத்தப்படுகிற ஜனங்கள் தேவனை துதிப்பார்கள். தெய்வ பிள்ளையே, ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஏறெடுக்கக்கூடிய துதி ஸ்தோத்திர பலிகள் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை வரங்கள் பெருகக்கூடியதாய் இருக்கும். தேவனுடைய ஊழியர்களும்
தேவனுடைய கிருபையிலே வரங்களிலே பெருகினவர்களாய் இருப்பார்கள். ஆகவேதான் பவுல் சொல்லுவார், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் உங்களை இரட்சிப்பிற்குள்ளாக வழி நடத்தின ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும், வேண்டிக் கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். காரணம், அவர்கள் ஒரு ஆத்துமாவை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பெற்றெடுக்கும் போது அவர்கள் கர்ப்ப வேதனை படக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் நெருக்கப்படக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் சுவிசேஷத்து நிமித்தமாக பாடுகளை அனுபவிக்க கூடியவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையிலையும் தேவ ஜனங்களே உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய கிருபை பெருகும்படியாக நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும், துதித்து ஆராதிக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும். நிச்சயித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் புதிதாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று. நிச்சயித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் தேவனால் தேவனுடைய பணிக்கென்று ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்று. நிச்சயித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் நீதிமான்கள் என்று. நிச்சயித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் தேவனுடைய கிருபையிலே பெருகினவர்கள் என்று. தெய்வ ஜனமே, வாசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே 1 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை படிக்கும் போது பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே தேவனை ஆராதிக்கும்படியாக துதிக்கும்படியாக ஜனங்கள் ஏற்படுத்தப்பட்டவர்களாய் இருந்தார்கள். 1 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். லேவியருடைய பிதாக்களின் தலைவராகிய சங்கீதக்காரர் இரவும் பகலும் தங்கள் வேலையை நடத்த வேண்டி இருந்தபடியினால் மற்ற வேலைக்கு நீங்களாய் தங்கள் அறைகளில் இருந்தார்கள் என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நீ உன்னுடைய வீட்டிலே இருக்கும் போது தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய அறையிலே நீ காணப்படும் போது தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாயா? தேவனுடைய வீடாக திகழ்கிறேன் என்று சொல்கிற உன் வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக எப்பொழுதும் தேவனால் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டதாக, தேவனுடைய நீதிக்குட்பட்டதாக, தேவனால் ஏற்படுத்தப்பட்டதாக தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாயா? தேவனுடைய கிருபையிலே பெருகி கொண்டே இருக்கிறாயா? சற்று இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆராய்ந்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே தேவன் என்ன செய்திருக்கிறார் என்றால், தம்முடைய வேலையை நடத்தும்படியாக சங்கீதக்காரரை இரவும் பகலும் தம்முடைய வேலையை நடத்தும்படியாக மற்ற வேலைக்கெல்லாம் அவர்களை நீங்களாக்கி தங்கள் அறைகளிலே காணப்படும்படியாக செய்திருந்திருக்கிறார். அவர்கள் எல்லாரும் லேவியருடைய பிதாக்களின் தலைவர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே அப்படி தேவன் தம்மை துதிக்கக்கூடிய, ஆராதிக்கக்கூடிய, மகிமைப்படுத்தக்கூடிய ஜனங்களை வேறு பிரித்து அவர்களுடைய அறைகளிலே தங்கி இருக்கும்படியாக செய்திருந்திருப்பாரே. ஆனால் வேறு பணிகளிலே அவர்கள் ஈடுபடாதபடி அவர்களை தேவன் ஏற்படுத்தி இருந்திருப்பாரே. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் எவ்வளவு புத்தியுள்ள ஆராதனை தேவனுக்கு செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவேதான் பவுல் எழுதுகிறார், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள் என்று சொல்கிறார். கரையற்றதாக, திரையற்றதாக, குறையற்றதாக, பரிசுத்தமானதாக காணப்படும்படியாக ஜீவ பலியாக தேவனுக்கென்று ஒப்பு கொடுங்கள். தேவனுடைய இரக்கங்களின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். தேவனுடைய இரக்கங்களின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். காரணம், தேவனுடைய இரக்கத்தினால் தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஆகவே அவர் சொல்லுகிறார், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமானதாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். தேவனுடைய இரக்கத்தின்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். அதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்கிறார். தேவ ஜனங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவனுடைய பார்வையிலே தேவனால் நேசிக்கப்படுகிறவர்கள், தேவனுடைய அறைகளிலே காணப்படுகிறவர்கள், தேவனுடைய பார்வையிலே உத்தமியாக காணப்படுகிறவர்கள், தேவனுடைய பார்வையிலே உத்தமர்களாக காணப்படுகிறவர்கள். பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கிறவர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெய்வீக சிந்தனைகள் உண்டாகட்டும். நீங்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் துதியின் வீடாக திகழும்படியாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்கிற தெய்வீக சிந்தனைகள் உண்டாகட்டும். எங்கே இருந்தாலும் தேவனுடைய நாமம் என் மூலமாக மகிமைப்பட வேண்டும், அதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன், தேவனை துதித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்வாயாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபையிலே பெருகுவாயாக. பவுல் சொல்லுகிறார், எல்லாரிலும் சிறியவனாய் இருந்தும் தேவனுடைய கிருபையினால் அதிகமாக பிரயாசப்பட்டேன் என்று சொல்கிறார்.
உங்களுடைய ஜெபத்தினாலே தேவனுடைய ஊழியர்கள் அதிகமாக பிரயாசப்பட வேண்டும். உங்களுடைய ஜெபத்தினாலே தேவனுடைய ஊழியர்கள் கிருபையிலே பெருகி அதிகமாக பிரயாசப்பட வேண்டும். தெய்வ பிள்ளையே, சபையாக ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக ஊழியர்களும் விசுவாசிகளும் கிருபையிலே பெருகி தேவனுக்காக அதிகமாக பிரயாசப்பட வேண்டும். பவுல் சொல்லுகிறார், எல்லாரிலும் சிறியவனாயிருந்தும் தேவனுடைய கிருபையினாலே அதிகமாக பிரயாசப்பட்டேன் என்று சொல்கிறார். பின்பு சொல்லுகிறார், எல்லா பிரதிகூலமான சந்தர்ப்பங்களிலும் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? எல்லா பிரதிகூலமான சந்தர்ப்பங்களிலும் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார். அப்படியானால் அவருடைய ஜீவியம் எந்த அளவிற்கு தேவனோடு ஒன்றிணைந்ததாக காணப்பட்டிருக்கிறது என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். எல்லா பிரதிகூலங்களிலேயும் அவர் சொல்லுகிறார், சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார். யாரால் அப்படி சந்தோஷப்பட முடியும்? எல்லா பிரதிகூலங்களிலேயும் யார் தேவனோடு ஒன்றிணைந்து ஜீவிக்கிறார்களோ, தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறார்களோ, தேவனே நான் உமக்கு மாத்திரமே சொந்தம், உம்மாலே சிருஷ்டிக்கப்பட்டவன், உம்மாலே ஏற்படுத்தப்பட்டவன், உம்முடைய நீதி எனக்குள்ளாக காணப்படுகிறது, உம்முடைய வார்த்தைகள் எனக்குள்ளாக காணப்படுகிறது, நீர் எனக்குள்ளாக தங்கி இருக்கிறீர் என்கிற சிந்தையோடு எப்பொழுதும் யார் தங்களுடைய அறைகளிலே காணப்படுகிறார்களோ அவர்கள்தான் எல்லா பிரதிகூலங்களிலேயும் சந்தோஷப்படக்கூடியவர்களாய் இருப்பார்கள். வேதம் சொல்கிறது, சந்தோஷமாய் இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன் என்று. தெய்வ பிள்ளையே, அடிகள், பாடுகள், கட்டுகள், உபத்திரவங்கள் அவைகளின் மத்தியிலே பவுல் எழுதுகிறார், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்கிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் பவுலுடைய வாழ்க்கை எவ்விதமாக காணப்பட்டிருந்திருக்கிறது என்றால், வேறு எந்த ஒரு அடிமைத்தன நுகத்தினாலும் அவருடைய ஜீவியமானது கட்டப்பட்டதாக இல்லை. அவர் தேவனுடைய பிரமாணங்களினாலே, கிருபையின் பிரமாணங்களினாலே தேவனுடைய சாயலை அடைந்தவராகவும் தேவனுடைய மகிமை நிறைந்த மகிமையின் பாத்திரமாகவும் அவர் காணப்பட்டிருந்திருக்கிறார். ஆகவேதான் அவர் எழுதும் போது குறிப்பிடுகிறார், தேவனுடைய மகிமை மண்பாண்டமாகிய சரீரத்திற்குள் காணப்படுகிறது என்பதே அந்த ரகசியம் என்று எழுதுகிறார். அப்படியானால் என்ன? தேவனுடைய மகிமை மண்பாண்டமாகிய சரீரத்திற்குள் பரிபூர்ண கிருபையாக பவுலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது, பரிபூர்ண ஜீவனாக பவுலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆகவேதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே எழுதுகிறார், கிருபையின் பரிபூர்ணத்தினால் ஆளுகிறவர்களாவோம் என்று எழுதுகிறார். இன்றைக்கு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நாங்கள் கிருபையின் பரிபூர்ணத்தால் ஆளுகிறவர்களாய் இருக்கிறோம், பாவங்களை வெறுக்கிறவர்களாய் இருக்கிறோம், சாபங்கள் நீங்களாக்கப்பட்டிருக்கிறது, எந்த ஒரு பிசாசின் கிரியைகளும் எங்களை மேற்கொள்வதில்லை, கிருபையின் பரிபூர்ணத்தினாலே ஆளுகிறவர்களாய் இருக்கிறோம், ஒரு ஜெய ஜீவியம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம், ஒரு வெற்றியுள்ள தெய்வீக வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்கிறோம், எந்த அந்நிய நுகத்தடிகளும் எங்களை மேற்கொள்வதில்லை என்கிற நிச்சயத்தோடு எத்தனை பேர் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்கிறீர்கள்? ஆராய்ந்து பாருங்கள். பவுல் சொல்லுகிறார், தன்னுடைய சரீரத்திற்குள்ளாக, மண்பாண்டமாகிய சரீரத்திற்குள்ளாக தேவனுடைய மகிமையின் பொக்கிஷம் காணப்பட்டதாக சொல்லுகிறார். கிருபையின் பரிபூர்ணத்தினால் நிரம்பினவராக காணப்பட்டார், பரிபூர்ண ஜீவனுடையவராக காணப்பட்டார். ஆகவே அந்த கிருபையின் பரிபூர்ணத்தினால் ஆளுகிறவர்களாவோம் என்று எழுதுகிறார். தேவனுடைய ஜனங்கள் ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் செய்யும்படியாக தேவனுடைய பரிபூர்ண கிருபையினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எப்பொழுதும் சொல்ல முடியும், நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். எந்த ஒரு பிசாசின் வல்லமைகளும் எங்களை மேற்கொள்வதில்லை என்று சொல்ல முடியும். தெய்வ பிள்ளையே, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25 26 வசனங்களை படித்து பார்ப்பீர்கள் என்றால் பவுலுடைய வாழ்க்கை எவ்விதமாக காணப்பட்டது என்பதை குறித்து படிக்கிறோம். ஊழியத்து நிமித்தமாக பவுலை சிறைச்சாலையிலே அடைத்து விட்டார்கள், கால்களை கட்டினார்கள், கைகளை கட்டினார்கள், அடித்தார்கள். இருளுக்குள்ளாக இருந்ததை போல உங்களுக்கு வேண்டுமானாலும் காணப்படலாம். ஆனால் அந்த சிறைச்சாலைக்குள்ளாக, கட்டுகளுக்குள்ளாக காணப்பட்ட வேளையிலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். தேவன் என்ன செய்தார்? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை அசைத்தார், சிறைச்சாலையின் கதவுகளை திறந்தார்.
ஆனால் பவுலும் சீலாவும் எங்கேயும் ஓடி போகவில்லை, அவர்கள் அங்கேயே இருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய உண்மையை பார்த்து சிறைச்சாலைக்காரன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உங்களை எந்த காரியமும் கட்டி வைக்க முடியாது. தேவனை துதிக்க முடியாதபடி, தேவனை ஆராதிக்க முடியாதபடி, தேவனை மகிமைப்படுத்த முடியாதபடி எந்த ஒரு காரியமும் உங்களை கட்டி வைக்க முடியாது. காரணம், தேவனுடைய கிருபையின் பரிபூர்ணத்தினாலே தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பில்லி சூனிய கட்டுகளினாலே உங்களை கட்ட முடியாது, செய்வினை கட்டுகளினாலே உங்களை கட்ட முடியாது. நீங்கள் தேவனை துதிக்கும் போது அந்த கட்டுகள் எல்லாம் நெருப்பிலே பட்ட நூல் போல அறுந்து போய்விடும். அன்றைக்கு எழுத்தின்படியாக பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே சிறைச்சாலை உண்டானது. இன்றைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னை கட்டும்படியாக பிரயாசப்படுகிற பிசாசின் அநேக வல்லமைகள் உண்டு. செய்வினை கட்டுகள், தீய மந்திரவாத செயல்கள், செய்வினை கட்டுகள், ஏவல்கள், இவைகளெல்லாம் உன்னை கட்டும்படியாக பிரயாசப்படக்கூடியதாய் இருக்கும். ஆனால் நீ தேவனை துதித்து கொண்டே இருப்பாயானால், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பாயானால், தேவனை ஆராதித்து கொண்டே இருப்பாயானால், அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட கட்டுகள் மாத்திரமல்ல அவிழ்ந்தது, இன்றைக்கு உன்னை கட்டும்படியாக கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிக்குரிய வல்லமைகளில் இருந்தும் உனக்கு உடனடியாக விடுதலை உண்டாகும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையானீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய ஆவியானவருக்கு எங்கே இடம் கொடுக்கிறாயோ அங்கே உனக்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம் தெய்வ பிள்ளையே, கிருபையிலே பரிபூர்ணம் அடையக்கூடிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். பரிபூர்ண ஜீவன் உங்கள் சரீரத்திற்குள், உங்கள் ஆத்தும வாழ்விலே காணப்படும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எந்த பொல்லாத கிரியைகளும் உங்களை கட்ட முடியாது. தேவனை துதிக்கும் போது ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே இந்த சத்தியங்களை ஏன் தேவன் உங்களுக்கு போதிக்கிறார் என்றால், நீங்கள் துதியின் வீடாக விளங்க வேண்டும், துதியின் வீடாக விளங்க வேண்டும், துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு தவறான காரியங்களும் உங்களை கட்டி வைத்திருக்கிறது என்கிற அடிமைத்தனத்தின் நுகத்தோடு ஜீவிக்க கூடாது. நீங்கள் தேவனால் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். நீங்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். நீதிமான்களாக காணப்பட வேண்டும். கிருபையின் பரிபூர்ணத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். பரிபூர்ண ஜீவன் உங்களுக்குள்ளாக காணப்படுகிறது என்கிற அனுபவம் உடையவர்களாக, அந்த ஜீவனாலே ஆளுகை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எந்த தீய வல்லமைகளும் உங்களை கட்டும்படியாக பிரயாசப்பட்டாலும் தேவனை துதிக்கும் போது அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போயிற்று என்கிற நிச்சயத்தோடு வாழ வேண்டும். கிருபையின் பரிபூர்ணத்தினாலே ஆளுகிறவர்களாய் இருக்கிறோம், வெற்றியுள்ள தெய்வீக ஜீவியம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம் என்கிற அனுபவத்தோடு வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். அவருடைய ஜீவியம் எப்படி காணப்பட்டது தெரியுமா? தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் என்ன? வயது முதிர்ந்த நாட்களிலே ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமால் நம்பவே முடியாது. ஏனென்றால் அவ்விதமான சூழ்நிலை காணப்பட்டது. வயது முதிர்ந்து போன நிலையிலே ஆபிரகாம் காணப்படுகிறார். ஆபிரகாமுடைய மனைவியும் கூட வயது முதிர்ந்தவளாக காணப்படுகிறாள். அந்த சந்தர்ப்பத்திலே தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். குமாரனை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நம்பும்படியாக எந்த சூழ்நிலையும் இல்லை, நம்பும்படியாக எந்த அனுகூலமான சரீர நிலையும் காணப்படவில்லை. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தார் தெரியுமா? ஒன்று செய்தார். வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அறிந்து ஆபிரகாம் என்ன செய்தாராம்? விசுவாசத்திலே பலவீனம் அடைந்து போகாமல் விசுவாசத்திலே பலப்பட்டாராம். விசுவாசத்திலே பலப்பட்டபடியினால் அவர் என்ன செய்தாராம்? தேவனை மகிமைப்படுத்தினாராம். எத்தனை பேருக்கு தேவன் சில வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் போது அது நம்ப முடியாதபடி காணப்பட்டாலும் தேவன் நிறைவேற்ற வல்லவர் என்பதை அறிந்து விசுவாசத்திலே பலப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக எத்தனை பேர் இருக்கிறார்கள்? தெய்வ பிள்ளையே, வாசித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்களை படித்து பாருங்கள்.
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கடைசி நாட்களிலே நடக்கக்கூடிய ஒரு விபரீதமான காரியம் என்ன தெரியுமா? ஜனங்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அதுதான் கடைசி காலத்திலே நடக்கக்கூடிய அடையாளங்களிலே மிக முக்கியமான ஒரு அடையாளம். அவர்கள் என்ன செய்வார்கள்? தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு வழுவி போவார்கள். இந்த காலை வேளையிலே ஒன்றை சிந்திப்பீர்களாக. ஆபிரகாம் எப்படி காணப்பட்டிருக்கிறார் என்பதை சிந்திப்பீர்களாக. வயது முதிர்ந்த நாட்களிலே உமக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று தேவன் சொன்ன போது அவர் விசுவாசத்திலே பலவீனப்படவில்லை. அவர் விசுவாசத்திலே வல்லவராக மாறி விசுவாசத்திலே பலப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவன் உண்மையுள்ளவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை ஆபிரகாம் நம்பி விசுவாசித்து விசுவாசத்தில் வல்லவராக மாறி விசுவாசத்தில் பலப்பட்டு என்ன செய்தாராம்? தேவனை மகிமைப்படுத்தினாராம், தேவனை துதித்தாராம், தேவனுக்கு ஆராதனை செய்தாராம். தேவ ஜனங்களை காண்கிறவர்கள் சொல்ல வேண்டும், இந்த ஜனங்கள் எதைதான் விரும்புகிறார்கள்? வேறு எதையும் அல்ல, தேவனை ஆராதிக்க விரும்புகிறார்கள், அவ்வளவுதானே என்று சொல்ல வேண்டும். ஆனால் அதுதான் தேவனுடைய பார்வையிலே வெளியேற பெற்றதாய் இருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்த விசுவாசத்தை இந்த காலை வேளையில தேவன் எதற்காக உங்களுக்கு சுட்டி காட்டுகிறார் தெரியுமா? தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் சில வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். அதை உங்களால் நம்ப முடியாமல் காணப்படலாம். அது இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு சாத்தியக்கூறு அல்ல என்று சொல்வதற்கு ஏதுவாக இருக்கலாம். உங்களுடைய சரீரத்தின் நிலை அவ்விதமாக இருக்கலாம். ஆனாலும் நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நீ விசுவாசத்திலே பலவீனப்படாமல் விசுவாசத்திலே பலப்பட்டு தேவன் நிறைவேற்ற வல்லவர் என்பதை அறிந்து நம்பி தேவனை துதிப்பாயானால், துதியின் வீடாக திகழ்வாயானால், தேவனை மகிமைப்படுத்துவாயானால் தேவன் உனக்கு சொன்னது நிறைவேறும். தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராயிருப்பார். ஏற்ற காலத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறினது என்று நீங்கள் சாட்சி கொடுக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். ஒருவேளை உங்களுடைய சரீரத்திலே வியாதிகள் இருக்கலாம், உங்களுடைய சரீரத்திலே பலவீனங்கள் இருக்கலாம், உங்களுடைய சரீரத்திலே கஷ்டங்கள் இருக்கலாம். தேவன் ஒருவேளை வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம், என்னுடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று. ஒருவேளை நீங்கள் ஜெபித்து கொண்டு வரலாம். தெய்வ பிள்ளையை, நீங்கள் விசுவாசத்திலே பலவீனப்படாமல், தேவனே என்னை குணமாக்க நீர் வல்லவர், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் உண்டாகும், உம்முடைய தழும்புகளால நான் சுகமாகி இருக்கிறேன் என்று சொல்லி நீ விசுவாசத்தில் பலப்படும் போது தேவன் என்ன செய்வார்? தேவனுடைய வார்த்தைகள் மீது விசுவாசம் வைத்த உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்யக்கூடியவராய் இருப்பார். ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? தேவனுடைய வார்த்தைகள் மீது வைத்த விசுவாசமாய் இருந்தது. ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் மீது ஆபிரகாம் விசுவாசம் வைத்தபடியால் அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தி தேவனுடைய வார்த்தைகள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக செய்தார். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாகவே ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைகள் மீது விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்திலே பலப்பட்டு வல்லவனாகி தேவனை மகிமைப்படுத்தி துதிக்கக்கூடியவராய் இருந்தார். இன்றைக்கு தேவன் சில வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். இதெல்லாம் நிறைவேறாது பாஸ்டர் என்று சொல்லி நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. தேவன் உங்களுக்கு சில நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர், கர்த்தருடைய வார்த்தைகள் உண்மையானது, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே போதுமானவர், நான் அவருடைய வார்த்தைகள் மீது விசுவாசம் வைத்து விசுவாசத்தில் பலப்படுவேன், விசுவாசத்திலே வல்லவன் ஆவேன் என்று சொல்லி நீ தேவனை துதிப்பாயானால், தேவனுக்கு ஆராதனை செய்வாயானால் தேவன் உன் வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது தடைபடாது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையிலே விசுவாசத்திலே பலவீனப்பட வேண்டாம். தேவனுடைய வார்த்தைகள் மீது வைக்கிற விசுவாசத்திலே பலப்படுவீர்களாக. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம். தேவன் உங்களை தம்முடைய வீடாக எதற்காக திகழ செய்கிறார் தெரியுமா? நீங்கள் விசுவாசத்திலே பலப்படும்படியாக.
நம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை துதித்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் விசுவாசத்தில் பலப்படுகிறவர்களாய் இருப்பீர்களானால் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருப்பீர்கள், தேவனுடைய வீடாய் இருப்பீர்கள், தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள், தேவனை துதித்து மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். தேவன் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசபாத்தினுடைய நாட்களிலே யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார், இவர்கள் எல்லாரும் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக வந்தார்கள். யோசபாத் என்ன செய்தார்? அவர் ஒரு நல்ல ராஜாவாக காணப்பட்டார். அவர் என்ன செய்தார்? யுத்த களத்திலே நின்று தேவனை துதித்து போராடக்கூடியவராக இருந்தார். ஒரு யுத்தம் என்றால் எல்லாரும் எதை கொண்டு செல்வார்கள்? ஈட்டியை கொண்டு செல்வார்கள். கடுமையாக தாக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் யுத்த களத்திற்கு கொண்டு செல்வார்கள். ஆனால் யோசபாத் வித்தியாசமாக யுத்தம் செய்யக்கூடியவராக இருந்தார். யோசபாத்தினுடைய நாட்களிலே சேயீர் மலை தேசத்தாரும், அம்மோனியரும், மோவாபியரும், அவர்கள் எல்லாரும் படை சூழ வந்து யோசபாத்துக்கு விரோதமாக, அவனுடைய ஆளுகைக்கு விரோதமாகவும் யுத்தம் செய்யக்கூடியவர்களாய் இருந்தார்கள். அது ஒரு வித்தியாசமான யுத்தமாக காணப்படும்படியாக யோசபாத் தேவனை நோக்கி பார்த்தார். இவ்வளவு பெரிய படைகளை எதிர்த்து எங்களால் போராட முடியாது என்பதை யோசபாத் அறிந்து கொண்டவராக அவர் என்ன செய்தார் என்றால், கர்த்தாவே, எங்களுடைய கண்கள் எல்லாம் உம்மையே நோக்கி பார்க்கிறது என்று சொல்லி தேவனை துதித்து போராடக்கூடியவராக காணப்பட்டார். தெய்வ பிள்ளையே, அவர் ஆசாரியர்களையும் பாடகர்களையும் வாத்திய இசை கருவிகளையும் யுத்த களத்திற்கு கொண்டு சென்றார். எவ்வளவு வித்தியாசமான ஒரு யுத்த களம்! வாத்திய கருவிகள் செல்லுகிறது யுத்த களத்திற்கு, ஆசாரியர்கள் செல்கிறார்கள் யுத்த களத்திற்கு, பாடகர்கள் செல்கிறார்கள் யுத்த களத்திற்கு. தெய்வ பிள்ளையே, அது ஒரு பெரிய வித்தியாசமான யுத்தமாக காணப்பட்டது. என்ன நடந்தது? அந்த நல்ல ராஜாவாகிய யோசபாத்துக்கு விரோதமாக வந்த பகைவர்கள் அவர்களே ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு கொண்டு அவர்களே வீழ்ந்து போனார்கள். நீ துதிக்கிற மனிதனாக காணப்படுவாயானால், தெய்வ பிள்ளையே, நீ துதிக்கிற வீடாக காணப்படுவாயானால், உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவராய் இருப்பார். ஆகவே தெய்வ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்கள் கடந்து வரக்கூடியதாய் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காணப்படுவீர்களானால், நீங்கள் துதியின் வீடாக திகழ்வீர்களானால், தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா பகைவர்களையும் நீங்கள் தேவனுடைய பலத்தினாலே தேவனுக்கு மகிமை செலுத்தி மேற்கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவராய் இருப்பார். சங்கீதம் 22 சங்கீதம் 3 படித்து பாருங்கள். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீரே பரிசுத்தர் என்று சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். தேவனை துதிக்கிற ஜனங்களின் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். தேவன் எல்லா மகிமையோடும் காணப்படுவார். ஆகவே ஆச்சரியமான தேவ சமூகத்தை உணரக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். உங்களிலே பரிபூர்ண ஆனந்தமும் பேரின்பமும் உண்டாயிருக்கும். ஒரு பெரிய தேவ சமாதானம் உண்டாயிருக்கும். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இளைப்பாறுதல் காணப்படும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். தெய்வ பிள்ளையே, ஆகவே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தெய்வீகரமான ஜீவியத்திற்கு விரோதமாக போராட்டங்களே வராது என்று நினைத்து கொள்ள வேண்டாம். போராட்டங்கள் வரும். ஆனாலும் நீங்கள் தேவனை துதிப்பீர்களானால், தேவனை மகிமைப்படுத்துவீர்களானால், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஆவிக்குரிய போராட்டமாய் இருக்கிறது என்பதை அறிந்து நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி தேவனால் பலப்படுத்தப்பட்டு கிருபையின் பரிபூர்ண ஆசீர்வாதங்களோடு காணப்படுவீர்களானால், தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவராய் இருப்பார். தேவன் உங்கள் மூலமாக மகிமைப்படக்கூடியவராய் இருப்பார். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தர் என்று நீங்கள் ஆர்ப்பரிக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்ததுதான், தேவ ஜனங்கள் துதித்த போதுதான் கானான் தேசத்திற்கு நேராக பிரயாணப்பட்டு சென்ற போது காணப்பட்ட எரிகோ போன்ற பெரிய மதில்,
வீழ்ந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். தேவ ஜனங்கள் துதிக்கும் போது எரிகோ போன்ற எவ்வளவு பெரிய மதிலாக காணப்பட்டாலும், எவ்வளவு பெரிய பிரதிகூலமான தடைகளானாலும் அவைகளெல்லாம் வீழ்ந்து போகும். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நீ மதுபானம் பண்ணி கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீ புகைப்பிடித்து கொண்டிருக்கலாம், தவறான தத்துவங்களை உடையவனாக காணப்படலாம், தவறான சிந்தனைகளோடு ஜீவிக்கக்கூடிய மனிதனாக காணப்படலாம். ஒருவேளை அவைகளெல்லாம் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ முன்னேற்றம் அடைய முடியாதபடி அவைகளெல்லாம் உன் வாழ்க்கையிலே தடையாக இருக்கலாம். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் ஒருவேளை எரிகோ போன்ற மதிலை போல உன் வாழ்க்கையிலே காணப்படலாம். மதுபானம் அருந்தி கொண்டே வாழக்கூடிய குணம் அது உன்னுடைய வாழ்க்கையில எரிகோ போன்ற மதிலை போல காணப்படலாம். தவறான தத்துவங்கள், தவறான சிந்தனைகள் அவைகளெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில எரிகோ போன்ற மதிலை போல காணப்படலாம். ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, பரிசுத்த தெய்வமே, உம்மை ஆராதிக்க விரும்புகிறேன். தவறான பழக்க வழக்கங்கள், தவறான சிந்தனைகள், தவறான சுபாவங்கள் மதிலை போல எழும்பி நிற்கிறது. அவைகளெல்லாம் வீழ்ந்து போகட்டும். தெய்வீகரமான வாழ்க்கையில முன்னேற்றம் அடையும்படியாக, பரிசுத்தமான ஜீவியம் செய்யும்படியாக, தேவ சித்தம் செய்யும்படியாக, பூர்ண தேவ சாயலை அடையும்படியாக, இனிமையான கானானின் ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவியம் செய்யும்படியாக, கண்மலையின் தேனினாலே திருப்தி அடையும்படியாக என்னை வழி நடத்தும். என் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய தவறான காரியங்கள் எல்லாம் மதிலை போல எழும்பி இருக்கிறது. அவைகளெல்லாம் அகன்று போகட்டும். உம்மை முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும் மகிமைப்படுத்த விரும்புகிறேன். உச்சிதமான கோதுமையினாலே என்னை திருப்தியாக்கும், கண்மலையின் தேனினாலே என்னை திருப்தியாக்கும், பலப்படுத்தும் என்று சொல்லி தேவனை துதிக்க விரும்பி, தேவனை ஆராதிக்க விரும்பி, அதற்கு என்று என் வாழ்க்கையை பிரதிஷ்டை பண்ணுகிறேன். அதற்கு என்று என் வாழ்க்கையை சுத்திகரித்தருளும். அதற்கென்று என் வாழ்க்கையை புதிதாக உருவாக்கும், புதிதாக சிருஷ்டி தரணும், புதிதாக உம்முடைய பணிக்கென்று என்னை ஏற்படுத்தும். ஒரு நீதிமானாக வாழ செய்தரணும். கிருபையின் பரிபூர்ணத்தினாலே ஆளுகை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ செய்தரலும் என்று சொல்லி இப்படிப்பட்ட நல்ல விருப்பங்கள் நிறைவேறும்படியாக தேவனை நோக்கி ஜெபிப்பாயானால் கர்த்தர் உன் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா தடைகளையும் அகற்றி போடுவார். எல்லா தவறான சுபாவங்களையும் அகற்றி போடுவார். சுத்திகரிக்கப்பட்ட மனிதனாக காணப்படுவாய். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயமாக திகழ்வாய். துதியின் வீடாக காணப்படுவாய். தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பாய். நீ தங்கி இருக்கக்கூடிய அறையிலே தேவ பிரசன்னம் காணப்படும். நீ தங்கி இருக்கக்கூடிய அறையிலே தேவன் உன்னோடு உறவாடி கொண்டிருப்பார். தேவனுடைய சத்தம் கேட்கக்கூடியவனாய் இருப்பாய். தேவனுடைய குணாதிசயங்கள் உன் வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டதாய் இருக்கும். தேவனுடைய மகிமையின் சாயலை உன்னிலே காண்பார்கள். நீ தேவனை ஆராதிக்கும் போது தேவன் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். உன் வாழ்க்கையிலே காணப்படுகிற எந்த தடைகளானாலும் அவைகளை எல்லாம் நீக்கி போடக்கூடியவராக தேவன் உனக்கு முன்னாக கடந்து செல்வார். கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்பாக காணப்படும். நீ இளைப்பாறுதலை காண்பார். தடைகளை அகற்றுகிறவர் உனக்கு முன்னே செல்லக்கூடியவராய் இருப்பார். கோணலானவைகளை எல்லாம் செவையாக்குவார். நடைகளை ஸ்திரப்படுத்துவார். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பாய். கர்த்தாவே, அப்படி ஒரு துதியின் வீடாக காணப்படும்படியாக என்னை ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே உன்னுடைய ஜீவியத்தை தேவனுடைய கரத்திலே சமர்ப்பணம் செய்வாயா? கர்த்தாவே, கேட்ட சத்தியத்திற்கு எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு துதியின் வீடாக திகழும்படியாக என் ஜீவியத்தை சமர்ப்பணம் செய்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே நான் வல்லவனாக காணப்படும்படியாக ஆசீர்வதித்தருளும். உம்மை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்வாயாக. கர்த்தாவே, தவறான சுபாவங்கள் எல்லாம் என் வாழ்க்கையிலே தடைகள் எல்லாம் காணப்படாதபடி இந்த தடைகள் எல்லாம் அகற்றி போட்டருளும். அதற்காக நான் துதியின் வீடாக காணப்படும்படியாக என்னை ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே உன் வாழ்க்கையை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தாவே, பரிசுத்தர் 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 என்று வாழ்த்தி துதித்து மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தாவே, உம்மாலே பிரித்தெடுக்கப்பட்ட மனிதனாக காணப்படும்படியாக, கிருபையின் பரிபூர்ணத்தினாலே ஆளுகை செய்கிற மனிதனாக காணப்படும்படியாக ஆசீர்வதித்தருளும். அதற்காக என் ஜீவியத்தை இந்த காலை வேளையிலே உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவனை நோக்கி
அப்படியே ஆசீர்வதித்தருளும் என்று மன்றாடுவாயா. உம்முடைய பார்வையிலே ஒரு நீதிமானாக காணப்படும்படியாக, புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனாக காணப்படும்படியாக, உம்மாலே ஏற்படுத்தப்பட்ட மனிதனாக காணப்படும்படியாக, அநேகர் என் மூலமாக ரட்சிப்பிற்குள்ளாக வழி நடத்தப்படும்படியாக என் ஜீவியத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே உங்கள் ஜீவியத்தை தேவனுடைய கருத்திலே ஒப்பு கொடுப்பீர்களா? ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகும். என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லி, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே என்னுடைய இருதயம் வாஞ்சிக்கிறது என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தாவே, எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று அநேகர் கர்த்தாவே சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு நன்மையை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவரே, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே உண்மையே தேடும்படியாக என்னுடைய முகத்தை ஒருமுகப்படுத்துகிறேன் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை தேவனுடைய கருத்திலே ஒப்பு கொடுப்பீர்களா? அப்படி ஜீவிக்கிறவர்கள் தான் துதிகளின் மத்தியிலே ஆர்ப்பரிப்போடு வருகிற கிறிஸ்துவின் வருகை நாளிலே அவரை எதிர்கொண்டு அவரோடு சேர்க்கப்பட்டு பரலோக வீட்டிலே அவரோடு வாசம் பண்ணும்படியாக சேர்த்து கொள்ளப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். தேவனை துதிக்கிறவர்களாக விளங்குகிறவர்கள் தேவனால் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். தேவனை துதிக்கக்கூடிய தேவ ஜனங்கள் தேவனுடைய பணிகளை செய்யும்படியாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்களாய் இருப்பார்கள். தேவனை துதிக்கக்கூடிய ஜனங்கள் நீதிமான்களாய் இருப்பார்கள். தேவனை துதிக்கக்கூடிய ஜனங்கள் கிருபையின் பரிபூர்ணத்தினாலே சகல துஷ்ட வல்லமைகளையும் மேற்கொண்டு வெற்றியுள்ள ஜீவியம் செய்கிறவர்களாய் இருப்பார்கள். தேவனை துதிக்கக்கூடிய ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வீகரமான முன்னேற்றத்தின் ஜீவியத்திற்கு தடையாக காணப்படக்கூடிய எல்லா தவறான சுபாவங்களையும் தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி போட்டவர்களாய் இருப்பார்கள். தேவனை துதிக்கிற ஜனங்கள் ஆபிரகாமை போல விசுவாசத்தில் வல்லவர்களானவர்களாக, விசுவாசத்தில் பலப்பட்டவர்களாய் இருப்பார்கள். இந்த காலை வேளையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் துதியின் வீடாக விதமான தெய்வீக அனுபவங்களோடு வாழ்வதையே தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய விருப்பத்திற்கு உங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுங்கள். உங்களுக்கு விரோதமாக எந்த எழும்புகிற ஆயுதமானாலும் அவைகள் எல்லாம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமானாலும் வாய்க்காதே போகும். கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக, மகிமையின் பாத்திரமாக, கிருபையின் பாத்திரமாக விளங்கும்படியாக ஜீவியத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். தேவன் தாமே உங்கள் ஜீவியமானது கானானின் இனிமையான ஜீவியமாக காணப்படும்படியாக உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் திருப்தியாக்கி, வாழ்க்கை பாதை கடினமாக இருக்கலாம், கடினமான பாதையினூடாக கடந்து செல்லக்கூடிய அனுபவமாய் இருக்கலாம். ஆனால் நீ தேவனை துதித்துக் கொண்டிருப்பாயானால் திருப்திகரமானதாக காணப்படும், தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டதாக காணப்படும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. நீடித்த நாட்களால் தேவன் உங்களை திருப்தியாக்கி தம்முடைய இரட்சிப்பை உங்களுடைய வாழ்க்கையிலே விளங்க செய்வார். அப்படியே தேவன் ஒரு திருப்திகரமான தெய்வீக வாழ்க்கையும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமான ஜீவியம் செய்யும்படியாக துதியின் வீடாக தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மேன்மைப்படுத்தும்படியாக கேட்ட சத்தியத்திற்கு ஒப்பு கொடுத்து காலை வேளையிலே ஜெபிப்போமா? அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்முடைய வீட்டில் வாசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை துதித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின் மூலமாக உம்மோடு ஐக்கியம் கொண்டு ஜீவிக்கிறவர்கள், துதியின் வீடாக திகழ்கிறவர்கள், உம்மை மகிமைப்படுத்தி வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை எவ்விதமாக உம்மாலே மேன்மை அடைந்ததாக காணப்படும் என்பதை வேத வசனங்கள் மூலமாக தியானிக்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கர்த்தாவே, உம்முடைய ஜனங்கள் துதியின் வீடாக திகழ்வதற்கு ஏதுவாக உம்மாலே புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக, உம்மாலே உம்மை மகிமைப்படுத்தும்படியாக ஏற்படுத்தப்பட்டவர்களாக, கிருபையின் பரிபூர்ணத்தை அடைந்தவர்களாக, பரிபூர்ண ஜீவன் அடைந்தவர்களாக, விசுவாசத்தில் வல்லவர்களானவர்களாக, விசுவாசத்திலே
பலப்பட்டவர்களாக காணப்படும்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். அவருடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எந்த போராட்டங்களானாலும் அவைகளை எல்லாம் பரிசுத்த தேவனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதன் மூலமாகவே போராட்டங்களில் எல்லாம் வெற்றி பெற்றோம் என்கிற அனுபவத்தோடு வாழும்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். என்ன தவறான சுபாவங்கள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் கர்த்தாவே அவைகள் எல்லாம் நீங்கி போனதாக காணப்படும்படியாக கர்த்ததாமே உடைய சமூகம் உடைய பிள்ளைகளோடு காணப்படும்படியாக செய்து அல்லேலூயா ஆசீர்வதித்தருளும். தடைகளை அகற்றுகிறவர் எங்களோடு கூட இருந்தார், ஆசீர்வதித்தார். நாங்கள் தேவனை துதிக்கக்கூடிய துதியின் வீடாக திகழ்கிறோம் என்று அல்லேலூயா தங்களுடைய ஜீவியத்தை குறித்து சாட்சி பகரிகிற அனுபவத்தோடு வாழ தேவன் தாமே கேட்ட வசனங்களின்படி ஆசீர்வதித்தருளும். எல்லா துதி கன மகிமை யாவுமக்கே எடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவன் அடைக்கலமே, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க கடவீர்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணின பரலோக தேவனுடைய சாயல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உண்டாயிருப்பதற்கு ஏதுவாக தேவனால் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்களாக கிருபையின் பரிபூர்ணத்தினாலே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக துதியின் வீடாக காணப்படும்படியாக தேவன் தாமே கேட்ட வசனங்களின்படி உங்களையும் பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.